மக்களே, இன்று நாம் திருக்குறள் 456ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள சிற்றினஞ்சேராமை அதிகாரத்தின் 6 குறள். மனந்தூயார்க்கு எச்சம் நன்றாகும், இனந்தூயார்க்கு இல்லை நன்றாகாவினை. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், மனதை புண்படுத்தும் தீவிரமான செயல்கள், வன்முறை, மோசடி போன்றவை அவை நலனுக்காகவே செய்யப்படுகின்றனவென்று கருதப்பட முடியாது. ஆனால் இனிய மனம் கொண்ட நபரின் செம்மையான நடவடிக்கைகள் அவரின் உணர்ச்சி நிலை, மனநிலையை காப்பாற்ற முடியாது. எனவே நல்லதும் தீயதுமான வழிகளை புரிந்து மனநிலைக்கு ஏற்பச் செய்ய வேண்டும் என்று இக்குறள் கூறுகிறது. ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், நவீன சமுதாயத்தில் பலரும் வெற்றி பெறுதல், இலாபம் தேடுதல் காரணமாக தீய வழிகளை துரிதப்படுத்துகின்றனர். ஆனால் தீய செயல்கள் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும், நெறிமுறை மற்றும் மனிதநேயத்தை இழக்கின்றன. இந்த குறள் நமக்கு நியாயவாதம், சமநிலை, அனுதாபம் ஆகியவற்றை கவனிக்கச் சொல்கிறது. உதாரணமாக, ஒரு கம்பெனி மேலாளர் தனது இலாபத்தை உயர்த்த ஜாலி கணக்குகளை செய்ய முயல்கிறார். அவர் இதை மட்டும் நல்லது என்று நினைத்தால் நிறுவனத்தின் நம்பிக்கை அழிந்துவிடும், ஊழியர்கள் துரதிருஷ்டப்படுவர். மற்றொரு உதாரணம், குடும்பத்தில் ஒருவரை உணர்வூட்டும் தவறான வார்த்தைகள் அவரை மனதிலும் உடலிலும் பாதிக்கலாம். அதேவேளை அன்பும் மரியாதையும் கொண்ட சொற்கள் குடும்பத்தின் உறவை வலுப்படுத்தும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் நாம் ஒவ்வொரு செயலையும் அதன் விளைவுகளை கணக்கில் எடுத்துச் செய்ய முடியும். தீய செயல்களை தவிர்த்து நல்ல மனநிலையுடன் உரையாடலும் நடவடிக்கையும் செய்யும் போது சமூகமும் குடும்பமும் அமைதியில் இருக்கும். அதனால் நேர்மறை செயல், உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறைதான் நமது உண்மையான வெற்றியாகும். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. மனந்தூயார்க்கு எச்சம் நன்றாகும், இனந்தூயார்க்கு இல்லை நன்றாகாவினை. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.